அன்பான உறவுகளே, இன்றைய தினம் 28/2/2026 ஆகிய இன்றைய தினத்தில் அமெரிக்கா, ஈரான் இடையிலான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அது தொடர்பான செய்திகளை தற்போது நீங்கள் கேட்கலாம். இன்று சனிக்கிழமை February 28, 2026 அன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பல முக்கிய நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. தாக்குதல் நடத்தியவர்கள் இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் அமெரிக்க விமானப்படை இணைந்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக மேற்கத்திய மீடியாக்கள் கூறுகின்றன. தெஹ்ரானின் மையப்பகுதி, பல்கலைக்கழக வீதி, ஜும்ஹூரி பகுதி மற்றும் இஸ்பஹான், கராச், கெர்மான்ஷா போன்ற நகரங்களில் உள்ள இராணுவ நிலைகள் மற்றும் ஆட்சி தொடர்பான முக்கிய இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இது இஸ்ரேல் மீதான அச்சுறுத்தல்களை நீக்குவதற்காக நடத்தப்பட்ட ஒரு தற்காப்பு தாக்குதல் என்று கூறியுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் நாடு முழுவதும் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது. ஈரானின் பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் நிலை தற்போதைய நிலையில் தெஹ்ரானில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் நகரின் வான்பரப்பில் கரும்புகை சூழ்ந்துள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து பிராந்தியத்தில் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈராக் தனது வான்பரப்பை மூடியுள்ளதுடன் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அன்பானவர்களே, யுத்தம் என்பது யாரும் விரும்பக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் உண்மையில் அது மனித குலத்துக்கு, மனித உயிர்களுக்கு எதிரான அழிவை தரக்கூடிய ஒரு காரியமாகவே இருக்கும். யார் யுத்தத்தில் ஈடுபட்டாலும் இடையே சிக்கிக்கொள்வது அப்பாவி மக்களாகவே இருப்பார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த யுத்தம் விரைவில் நிறைவு பெறுவதற்கு பிரார்த்திக்க வேண்டி உள்ளது. என்ற போதிலும் அவ்வப்போது தினசரி எமது ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த யுத்தம் தொடருமேயானால் அது தொடர்பான செய்திகளை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எமது யூடியூப் தளத்துடன் நீங்கள் தொடர்ந்து இருங்கள். எமது யூடியூப் தளத்தின் ஐடியினை மறந்துவிடாதீர்கள். விடியல் #360. அனைத்து உறவுகளுக்கும் இனிய முகமன்.